Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. உனக்கர வராத்தில உனக்காக காத்து இருப்பேன், உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். அவர் என்னை நினைச்சு எழுதின பாடல்களும் இருக்கு, அடுத்தவங்க நினைச்சு எழுதின பாடல்கள் அது அவருக்கு தானே தெரியும். இல்ல அது உங்களுக்கு தெரியுமா? அடுத்தவங்க நினைச்சு யார் எழுதுனா? நம்மளாம் எல்லாம் யோசிக்கிறது தான். ஆனா இருக்கா சார் இது? இப்படிதான் நான் சொந்தமா சூனியம் வச்சுக்க வேண்டியதால நான் அதுக்கு தான் நிறைய இன்டர்வியூ கூப்பிட போது என் பொண்டாட்டி என்னோட சேர்த்து கூப்பிடாதீங்க, என்னைய வச்சு நேரம் வச்சு செய்யும் நீங்க என்ன. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுங்களா, இப்போ பேசுறது வந்து நான் கேமராவுக்கு அப்படி பேசுகிறோம். உண்மை என்ன தெரியுமா, எதுக்கு சினிமாவுக்கு போகிற, நம்மளுக்கு இங்கே என்ன குறை. அந்த ஒரு இது இருந்துச்சு எப்படின்னா, நான் வந்து இவர் சினிமாவே வேணாம், அதாவது சொல்லல, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா பேசிக்க மாட்டோம். நான் போய் பஸ்ஸில் தூங்கிக்கிட்டு இருக்கோம், இப்போ ஸ்டாப் வந்துச்சுன்னா அதை தொட்டு எழுப்பணும், பசிக்குதுன்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு எழுப்பணும், அப்போ பஸ்லேயே சாப்பிட வைக்கிறது, மறுபடியும் நான் தூங்கிட்டேன்னா அவங்க என்னை தட்டி எழுப்புறது. ஏன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், சொந்தமாக அப்பப்போ சூனியம் வச்சுக்கிடுவோம். இப்போ நான் ஒரு பாடகர், நான் பாட வந்தவன், நான் பாடுற என் வேலையை தான் பார்க்கணும். எனக்கு எதுக்கு ஸ்டுடியோ? எனக்கு எப்போல்லாம் கையில் செலவு காசு இல்லாமல் தோண்டு போகிறோம், அப்போல்லாம் வந்து எனக்கு ஆபத்து பாந்தமனா வந்து என்னை காப்பாற்றி விட்ருவாங்க. இவங்க சொல்ல கேட்காம நான் ஏதாச்சும், இப்போ நான் சொல்கிறது அப்போ பாதி எண்ணில் பாதி. சார் நாங்கள் பார்க்குறது எல்லாமே எப்படின்னா, இந்த மாதிரி தருணங்களை தாண்டி படத்தில், தேட்டரில், பாட்டு கேட்கும்போது, எஃப்எம்ல, டிவியில் இதெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் கூட இருந்தே பார்த்துருக்கீங்க. அவரோட எனர்ஜி, என்னோட வைப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் முடிச்சோடனே நீங்கள் அவங்கள பற்றியும் சொல்லணும். எனர்ஜின்னு சொல்ல போனால் அவர் ஸ்டார்டிங்லேருந்தே, சின்ன பிள்ளையிலேருந்தே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் வந்து போல்டாக எடுத்துக்குவார். இதை நம்ம பண்ணியே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக இருப்பார். ரொம்ப மற்ற அவர் சந்தோஷப்படுறத மற்றவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துவார். அது அவர்கிட்ட எப்பயுமே இருக்குது, இன்ன வரலையும் இருக்குது. ஏன்னா 31 வருஷம் ஆகுது, இது வரலையும் அந்த எனர்ஜி, அந்த சந்தோஷம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 93 கல்யாணம் ஆச்சு. ஆமாம். ஓகே. நீங்கள் சார், அவங்க இந்தளவுக்கு சப்போர்ட் உங்களுக்கு? எனக்கு எப்போல்லாம் கையில் செலவு காசு இல்லாமல் தோண்டு போகிறோம், அப்போல்லாம் வந்து எனக்கு ஆபத்து பாந்தமனா வந்து என்னை காப்பாற்றி விட்ருவாங்க. இவங்க சொல்ல கேட்காம நான் ஏதாச்சும், இப்போ நான் சொல்கிறது அப்போ ஒரு செலவு பண்ணிகிட்டே இருப்பேன். கையில் இருக்கிற காசை யாராக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் செலவு பண்ணிடுவேன். செலவு பண்ணிவிட்டு நான் கையில் காசெல்லாம் மாட்டிக்கிடுவேன். அந்த நேரத்தில் சொல்கிறது எல்லாத்தையும் தட்டி தட்டி தான் போவேன். கடைசியில் நான் இங்கே போய் முட்டிக்கிட்டு நான் தான் நிற்பேன். நின்றுட்டு மறுபடியும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு அவங்களாம் வந்து உதவி செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு, அதெல்லாம் சின்ன சின்ன சப்போர்ட்டு. பெரிய சப்போர்ட் என்னென்னா, ஒன்றுமே இல்லாமல் இருந்த என் குடும்பம், அதை நேரம் வச்சு சொல்லக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் வந்து ஏன் அப்படி நோண்டி விடுறீங்க? இல்லை சார், இதை பார்த்தா எங்களுக்கும் இருக்கும்ல, பார்க்குறவங்களுக்கும் ஒரு இது பெரிய சப்போர்ட். அதாவது ஒரு ஆணுக்கு, ஒரு ஆணோட வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி அவங்கள வந்து எனக்கு குற்ற உணர்வு தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு டான்ஸர், பரம்பரை தொழிலாளி, இப்படிப்பட்ட ஒரு கலைஞரை வந்து நம்ம வந்து அவங்க சௌரியத்துக்கு நம்ம அந்த கலைத்துறையில் இறக்கி விடாமல் ஒரு குடும்பங்கிற ஒரு கட்டுக்களை கொண்டாந்து வச்சுருக்கிறோமே, நம்ம சூழலை அப்படி. இல்லை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணதுனால குழந்தை குட்டிங்கன்னா, அதனால் அதை பொறுப்பாக இருந்து பார்க்குறதுக்கு எது வேணும் அப்படின்னு ஒவ்வொரு நினப்பு. இன்னொரு நினப்பு, நம்ம மனைவி நம்ம சின்ன பிள்ளையிலே கல்யாணம் பண்ணிட்டோம், ரொம்ப வருஷம் நம்மளோட வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே வீட்டில் இருந்து, நம்ம அவங்களுக்காக போய் உழைப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கம். இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். நீ ரொம்ப நாள்லாம் நீ கஷ்டப்படுத்த மாட்டாரு தான், நீ வீட்டில் அமைதியாரு, நீ எல்லாம் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன், நான் போய் சம்பாரித்து வந்து குடும்பத்தை காப்பாற்றுறேன். நான் இது அதுக்காக அந்த ஒரு குற்ற உணர்வு தான் எனக்கு எப்போவுமே இருக்குமே தவிர, மற்றபடி பாதி எண்ணில் பாதி. ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கு, நீங்கள் சொல்லும் போது அவங்க பார்த்துருக்கணும், அவங்கள சிரிச்சுக்கிட்டு ஒரு மோமெண்ட் ரீகலெக்ட் பண்ணுறாங்க. திட்டிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, உண்மை விஷயம் தான். எப்படின்னா 2 பேருமே சின்ன வயசுலேருந்து இந்த குடும்பத்தை போராடி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது எங்கள் 2 பேருக்குமே அந்த மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு இடையில 2 பேருக்குமே சப்போர்ட் கிடையாது, அவருக்கு சப்போர்ட் கிடையாது, எனக்கு சப்போர்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி வளர்ந்து வர முடியும் அப்படிங்கிறது அவரோட ஆதங்கம் நிறையா இருக்குது. அந்த டயத்தில் வந்து யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தானே போகணும் அப்படிங்கிறத நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டோம். நான் தான் சினிமாவில் வரணும், இவர் தான் சினிமாவில் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. யாராவது ஒருத்தர் ஒரு பாதையில் போனால் நம்ம ஜெயிச்சு வரலாம், நம்ம குடும்பத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை எல்லாமே. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுங்களா, இப்போ பேசுகிறது வந்து நான் கேமராவுக்கு அப்படி பேசுகிறோம். உண்மை என்ன தெரியுமா, எதுக்கு சினிமாவுக்கு போகிற, நம்மளுக்கு இங்கே என்ன குறை. அந்த ஒரு இது இருந்துச்சு எப்படின்னா, நான் வந்து இவர் சினிமாவே வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராட்டம்லாம் பண்ணியிருக்கேன். கர்நாடகத்தில் நிறையா. ஆமாம், ஏன்னா 2 பேருமே சேர்ந்தே பயணம் பண்ணது. இடையில திடீர்னு ரீதா நான் சினிமாவில் ஜெயிக்கணும், எனக்கு அதில் ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏப்பா இதில் நல்ல வருமானம் வருது, நம்ம 2 பேருக்குமே நல்ல நேமு, நம்மளுக்காண்டி ஒரு மக்கள்
டேட்டெல்லாம் மாற்றி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது. ஒரு குறுகிய காலத்தில் நம்ம சம்பாரித்து சேஃப்டி பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்தை பார்க்கலாமே, ஏன் சினிமான்னு அலையிறீங்க அப்படின்லாம் நான் அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். சினிமா வேணான்னு சொல்லும்போது இல்ல அது ஒரு பயமா இல்ல பயம் இல்லை. பயம் இல்லை. இங்கே நிறைய சம்பளம் வருது. இதோட அதிகமா வரும் ஒரு மாதம் 30 நாள்னா எங்களுக்கு 35 நாள் வேலை இருக்குது. தொடர்ச்சியாக இருக்கும். எங்களுக்கு தூங்கவே டைம் கிடைக்காது. பக்கத்து மாசம் கடன் வாங்கி அதே வேலை மாதிரி செய்யணும். பஸ்ஸில் தான் எங்களுக்கு ட்ராவல், தூக்கம், சாப்பாடு எல்லாமே இதில் தான், பஸ்ஸில் தான் நடக்கும். அது ஒரு பயங்கரமான காலகட்டம். அதெல்லாம் நான் இப்போ நினச்சாலே எனக்கு பிரமிப்பாக இருக்குது. அதாவது சொல்லல, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா பேசிக்க மாட்டோம். அப்போ நான் போய் பஸ்ஸில் தூங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டாப் வந்துச்சுன்னா அதை தொட்டு எழுப்பணும். பசிக்குதுன்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு எழுப்பணும். அப்போ அவங்க பஸ்லேயே சாப்பிட வைக்கிறது. மறுபடியும் நான் தூங்கிட்டேன்னா அவங்க என்னை தட்டி எழுப்புறது. இந்த மாதிரி அதே மாதிரி அந்த தூக்கத்தில் வந்து நம்ம ஒரு இடத்துல இறங்கணும். அப்போ நம்ம எப்படி இறங்குறது? 2 பேருமே அசந்து தூங்கிடுவோம். தொடர்ச்சியாக கண்ணு முழிச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ எப்படி? அப்போ பதட்டத்தில் எனக்கு ஒரு டக்குன்னு முழிப்பு வரும். முழிப்பு வந்துச்சுன்னா நம்ம இறங்குற இடம் எந்த இடம்னு தெரியலையே அப்படிங்கும்போது ஏதாவது அந்த இடத்து பேரை சொல்லி கண்ட்ராக்டர் டிரைவர் சொல்லும்போது நாங்கள் என்ன செய்வோம், டக்குன்னு இவர் தூங்குறவங்கள அப்படி தட்டி எழுப்பு, ஏங்க இடம் வந்துருச்சு எந்திரிங்க. பதிலடிச்சு இந்த மாதிரி அனுபவங்கள் நிறையா. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் கிரவுண்டுக்குள்ளே போய் நாங்கள் நிற்க போகும்போது எங்களுக்குலாம் 1000 பிரச்சனை இருக்கும். கையில் கிழிச்சிக்கிட்டு ரத்தத்தோட போய் கட்டு போட்டுக்கிட்டு கூட போய் ஆடி இருக்கும். அடிச்சுக்கிட்டுலாம் உருண்டு பார்த்தா அந்த இடத்துல போய் அவனை ப்ரோக்ராம். ஆனால் அந்த ரசிகர்களுக்கு வந்து அவங்கள சிரிக்க வைக்கிறது, ரசிக்க வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது, இதை நாங்கள் கலைமகள் அவங்க நம்ம ஒன்றும் அவ்வளோ ஆளில் பெரிய பர்சனாலிட்டிலாம் கிடையாது. நம்மளுக்கு மதித்து சம்பளம் கொடுத்து, போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, விடிய வரைக்கும் உட்காந்து பார்க்குறாங்களா அந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? உங்களுக்கு கியூட்னு ஒரு பேர் இருக்குது சார், தெரியுமா? நீங்கள் பெரிய அழகெல்லாம் நான் நிறைய இலோட்ட பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப கியூட்டி அப்படின்னு. இதனால தான் சினிமா வேணான்னு இருப்பாங்க சார் அவங்க, எனக்கு தெரிஞ்சு. சார் அப்படிலாம் இல்லை. எங்கள் ப்ரோக்ராம்லேயும் நிறைய ஃபிகர்லாம் வருவாங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். வேடிக்கை பார்த்துட்டு சண்டை இங்கே போட முடியாதுல்ல, கிரவுண்டில் போட மாட்டேன். அந்த டயத்தில் நாங்கள் அதை தான் சொல்ல வரேன். என்னன்னா எங்களுக்குலாம் 1000 சண்டைகள் இருந்தாலும் அந்த நான் கலைஞராக அங்கே இறங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து எங்களை வெளிப்படுத்திக்க மாட்டோம். இதுதான் நான் சொன்ன நீங்கள் கேட்டதுக்கு உண்டான பாயிண்ட். இந்த கடத்துதல் நாங்கள் என்ன நினைக்கிறோம் நம்ம அந்த மக்களுக்கு அதை சரியாக கடத்துறோம்னு நம்புகிறேன். அவ்வளோதான் சார். இப்போது எனக்குமே இப்போ அந்த கேள்விக்கான காரணம் என்னென்னா சார், இப்போ நம்ம சாதிச்சுட்டு போகும்போது இன்றைக்கும் வெளியே இருந்து பார்க்கும் பொழுது ஒரு நபருடைய கனவை துரத்திட்டு போகிறான் அப்படின்னா பின்னாடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ, மனைவியோ, அக்காவோ, தங்கச்சியோ, அம்மாவோ யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்துட்டு ஒரு நாள் ஜெயிச்சிருவான், இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அவங்க ஓடிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களும் பண்ணியிருந்திருக்காங்க இத்தனை நாள். அதுக்காக தான் இந்த கேள்வி முன் வச்சேன். எனக்குமே அது இருக்குது சார். இன்னொரு பக்கம் என்னென்னா, சினிமா வேணாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் இருக்கும் பொழுது எனக்குமே சினிமாவில் வரணுன்ற ஆசை இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு சொல்லும் போது எனக்கு 30 நாளுக்குமே எனக்கு டேட் 10ல் இங்கேயே நல்லா சம்பாதிக்கிறேன். ஆனால் சினிமாவுக்கு போனால் 30 நாளுமே பண்ண தேவையில்ல, பட் இங்கேயே சம்பாதிக்கிற அந்த காசு அப்படியே இதுலேயுமே வந்துடும். அப்படிங்கும் போதும் ஒரு செல்ஃப் சென்டர்ட் லைஃப் தானே. இவ்வளோ சம்பாத்தியம் வருது, இதை விட்டு நீங்கள் என்ன சினிமாவுக்கு போகிறீங்க அப்படின்னு. ரீதா, இது என்ன சம்பாத்தியம், நீ பாரு, கட்டாக நான் வந்து உனக்கு தருவேன், சம்பாரிச்சு தருவேன். ஒரு காலம் இன்னும் சம்பாதிக்கிற காலம்லாம் வரும். நீ வந்து இதே நினச்சிக்கிட்டு இருக்கிற, அப்போ நீ எதிர்பார்க்குற டயத்தில் உனக்கு நான் கட்டுக்கட்டாக கொண்டாந்து தருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவரோட இது என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும், வாழ்க்கையில் நிறைய ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. சொன்னதை செய்தவர் அப்படின்னு. இல்லை இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கணும், இன்னும் ஜெயிக்கலை. ஆனால் நினச்ச இடத்துக்கு இன்னும் வரல. நம்மளோட இலக்கு ரொம்ப தூரம். எதிர்கால திட்டமிடல், தொலைநோக்கு பார்வை. நம்ம இதுலேயே எத்தனை காலத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறது? இப்போ நம்மள்ட்ட உள்ள திறமை கடவுள் கொடுத்துருக்காங்க, பாட்டு எழுதுகிற திறமையை கொடுத்துருக்காங்க, கம்போஸ் பண்ணுற திறமையை கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏன் நம்ம கேசட் போட்டக்கூடாதுன்னு முதல்ல மனைவிட்ட சண்டை போட்டு அந்த பண்ணி 2 பேருமே சேர்ந்து அந்த பிள்ளையும் பாட வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கேசட்டு, அதுக்கப்புறம் அந்த கேசட்டை வாங்குறது கம்பெனிகள் கிடையாது, நம்ம தொழில் பண்ணுற இடத்துல அது விற்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 2005 சென்னை சங்கமத்தில் வந்து சின்ன பொண்ணக்கா விடுறாங்களா, அங்கேருந்து உள்ளே வந்து இந்த சென்னையில் வந்து சினிமா உலகம் எப்படி, இண்டிபெண்டன்ஸ் உலகம் எப்படி அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். இது எல்லாமே வந்து அந்த நீண்ட தேடல் தான். நம்ம இது ஒரு சைடு இருந்தாலும் இது என்னோடய தேடல். எப்போவுமே நான் உடம்பு மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் தேடல் இருக்கும். ஆனால் என்னோடய தொலைநோக்கு பார்வை என்னென்னா, ஒரு சித்தாள் வேலை பார்க்குற ஒரு தாய், ஒரு நாசுரம் வாசிக்கிற ஒரு தந்தை, இவருக்கு பிறந்த ஒரு பையன், ஒரு அடிமட்ட குடும்பத்துலேருந்து ஒரு பையன் எவ்வளோ தூரத்துக்கு அவனால் வளர்ந்துருக்க முடியுது, உலக படிப்பறிவு இல்லாதவன், நம்ம ஏன் அவனை மாதிரி வரக்கூடாது அப்படின்னு எனக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு வந்து நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அதனால தான் நான் வந்து ஃபோக் மார்லின்னு, நான் எப்படி பாப் மார்லியை ரசிக்கிறேனோ, ரே சார்ல்ஸ் மாதிரியை ரசிக்கிறேனோ, உலக இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்கள் எல்லாத்தையும் ரசிக்கிறேனோ, தமிழ்நாட்டுக்கு மறைந்தவங்களை வணங்குறனோ, அது மாதிரி ஃபாலோ பண்ணுறனோ, அது மாதிரி எனக்கு பின்னாடி வர சந்ததிகள்
என்னை ஒரு முன்மாதிரியாக வச்சு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, சந்தேகமும் இல்லை அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது. அண்ட் இன்னைக்கு லைஃப் சந்தோஷமாக இருக்குது. நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு வரல, இன்னும் தேடல் போயிட்டுருக்கு. அது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான விஷயமா நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நாட்டுப்புற கலையில் இருந்ததும் சரி, இப்போ பண்ணுறதும் சரி, இந்த ரெண்டுத்துலேயுமே லைஃப் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அப்பயும் ஓடிட்டு தான் இருந்தோம், இப்பயும் ஓடிட்டு தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்குது, கூட ஓடிட்டு தான் இருக்காங்க அவங்களும். ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, எந்த விதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாறி இருக்கும்ல சார்? அது ஏதாவது அன்னைக்கு நான் பஸ்ஸில் மாறி இருக்குன்னா என்ன, கரகாட்ட கலையில் இருக்க போகும்போது அந்தந்த ஊரில் எங்களுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு மாவட்டம்னா அந்த பர்டிகுலர் ஊர்களில் ரசிகர்கள் இருப்பாங்க. நாங்கள் அங்கே போய் நிகழ்ச்சி பண்ணுறது அங்கே உள்ள மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நாங்கள் என்ன பண்ணாலுமே வந்து உலகத்தில் உள்ள உலக பார்வைக்கு போய் சேருது. அது இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால, சினிமா இதில் ஊடகங்கள்லாம் இருக்கிறதுனால உலக பார்வைக்கு போய் இந்த ஒரு மாறுதல் தான் எங்களுக்கு தெரிய தவிர மற்றபடி உழைப்பு கஷ்டம் எல்லாமே அந்த ஒரு ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், சொந்தமாக அப்பப்போ சூனியம் வச்சுக்கிடுவோம். ஆமாம், இப்போ நான் ஒரு 4 குடும்பம் நல்லா இருக்குதா, கூட 2 குடும்பத்தை சேர்த்துக்கிறோமே, அந்த குடும்பத்தையும் சேர்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே இப்படின்னு நானும் சொந்தமாக இழுத்து வச்சுக்கிட்டு அப்படி போயிட்டுருப்பேன். இப்போ நான் ஒரு பாடகர், நான் பாட வந்தவன், நான் பாடுற என் வேலையை தான் பார்க்கணும். எனக்கு எதுக்கு ஸ்டுடியோ? ஏன்னா இது என் குளத்தில் வந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நான் ஒரு பாட்டுக்கும் வந்து நான் வந்து நிறைய பாட்டு கம்போஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு ரெக்கார்ட் லேபிள் சேனல் இருக்குது. அதுக்கு நான் சாங் பண்ண போகும்போது ஒரு ஸ்டுடியோக்கு போகும்போது ஒரு பாட்டு குறைச்சல 50,000 ஸ்டுடியோ செலவு வருது, 1 லட்ச ரூபா வருது. புரியுங்களா? சினிமா பாட்டு பண்ண போகும்போது அப்போ நான் ஒரு 50 பாட்டு பண்ணேன்னா அந்த மொத்த செலவும் அதிலே எனக்கு இதாயிரும். எனக்கு அந்த ஸ்டுடியோ மிச்சமாயிரும், ஜாமான் மிச்சமாயிரும். ரெண்டாவது என் கம்பெனிக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். பின்னாடி என் பையன் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ண போகிறாங்கிறப்போ அவனுக்கு நான் எல்லாமே பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். இதுதானே தொலைநோக்கு பார்வை, அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். புரியுது சார். இப்போது ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஒரு நாள் நம்ம கனவு கண்டது வாழ்க்கை தான் சார், சினிமா அப்படிங்கும்போது. அது சத்தியமாக கனவுகள் இல்லை, சினிமாவுக்கு வரணும் கனவு காணல. சினிமாவுக்கு வரணும்னே வரல, காலம் கொண்டாந்து தள்ளினுச்சு. என்னைக்காவது சினிமா தேவி என்னை வர வச்சிருக்கு. நான் நான் நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு சினிமா தவிர வேறு சிந்தனை இல்லை. நம்ம கரகாட்டத்தில் நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு நான் என் திறமையை வளர்த்துக்கிட்டேன். அந்த திறமையை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காலந்தான் கொண்டாந்து சேர்த்தது என்னை இங்கே. இப்போ வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு கனவு உலகம். எப்படி சொல்கிறது, சினிமாங்கிறது என்னுடைய மோகம். இப்போ மோகம் தாகம் வந்து என்னுடைய நாட்டுப்புற கலை தான். நான் அதில் எப்போவுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சினிமா வந்து உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. பெரிய சார் நம்ம முன்னாடியே வந்திருக்கலாமோ அப்படின்னு ரொம்ப இது பண்ணுறேன். இப்போ வயசாயிருச்சு, கொஞ்சம் கூட வயசாயிருச்சு, இதோட சின்ன வயசுலேயே இறங்கியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் வெளியில் ரீச் ஆகிருக்கலாமோன்னு இப்போ தான் நிறைய மிஸ் பண்ணதாக நான் கருதுறேன். ஓகே. அண்ட் நாட்டுப்புற கலை, இப்போது சினிமா, இந்த ரெண்டையுமே நான் தனித்தனியாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். நாட்டுப்புற கலையில் எனக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு பாடல், சினிமாவில் எனக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு பாடல், ரெண்டுலேயுமே ஆண்டனி தாசன் வெளியே தெரிஞ்ச தருணம். உனக்கார வாரத்தில் உனக்காக காத்து இருப்பேன், உன்னோடு நான் ஒன்றா பேசணும், அதனால் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். இதுதான் என்னுடைய வெளியில் அங்கீகாரம். அன்றும் இன்றும் நாட்டுப்புற கலையில் என்னை வந்து ரொம்ப சிறப்பாக உலகம் எடுக்கே என்னை அறிமுகப்படுத்தியிருக்கு. சினிமாவில் வந்து நிறைய பாடல். அது வந்து என்னோடய முதல் பாட்டு திண்டுக்கல் சாரதி, திண்டுக்கல். அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நான் கருணாசனனுக்கு, சின்ன பொண்ணு அக்காவுக்கு, அவங்க எல்லாம் அவங்க 2 பேர் ஃபேமிலிக்கு நான் நன்றி சொல்கிறேன். மற்றபடி எல்லா பாடல்களுமே நான் பாடின பாடல்கள் எதுவுமே ஃபெயிலியரான பாட்டு இல்லை, நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அகத்தில் தான் இருந்திருக்கு. இன்னும் ஏதோ பெருசாக பண்ண போகிறோங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்குது. அதனால் இன்னும் நான் ஜெயிக்கல, நின்றுருக்கோம், கொஞ்சம் பிரேக் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கோம், ரன்னிங்கில் இருக்கோம். ரைட். அண்ட் உங்ககிட்ட மேம், சார் இது வரைக்கும் பண்ணதுலேயே ரெண்டுலேயுமே அதே கேள்வி தான், உங்களுக்கு பிடிச்சது ஆஸ் அ ஃபேனாக, மனைவின்றதை தாண்டி சாரோட பாடல், நாட்டுப்புற கலையில் எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும், சினிமாவில் எனக்கு சாரோட இந்த பாட்டு பிடிக்கும். இல்லை, நாட்டுப்புற பாட்டுங்கும்போது நிறையா பாடல்கள் அவங்க எழுதியிருக்காங்க. அது மாதிரி சொன்னது தான், ஓடக்கரை ஓரத்தில் தான் எங்களுக்குன்னு தெரிஞ்சு இவர் வந்து நிறையா இதில் தெரிகிறது. நீங்கள் என்ன எல்லாரும் கேட்குற மாதிரி சராசரியாக கேள்வியாக கேட்குறியா? இவர் எழுதுகிற பாடல்களை உங்களுக்கு பிடிக்காத பாட்டு எதுவும் கேட்டிங்கன்னா இது சுவாரஸ்யம். அப்போ சார் அதை வச்சிடலாம் சார். நீங்கள் சொல்லுங்கள், பிடிக்காத பாட்டு என்ன? பிடிக்காத பாட்டுன்னு எதுவுமே கிடையாது. பார்த்தீங்களா, இப்படி சொல்லுவாங்கன்னா நான் அந்த கேள்வி கேட்கல. அவர் என்னை நினைச்சு எழுதின பாடல்களும் இருக்கு, அடுத்தவங்க நினைச்சு எழுதின பாடல்கள் அது அவருக்கு தானே தெரியும். இல்ல அது உங்களுக்கு தெரியுமா, அடுத்தவங்க நினைச்சு யார் எழுதுனா? நம்மளாம் எல்லாம் யோசிக்கிறது தான். ஆனா இருக்கா சார் இது? இப்படிதான் நான் சொந்தமா சூனியம் வச்சுக்க வேண்டியதால. ஆனா இருக்கா சார் அடுத்தவங்க நினைச்சு எழுதுனது? அதெல்லாம் உங்களோட சொல்லணும். இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கவிஞனாலே எல்லாத்தையும் நினைக்கிறது தானே, நம்மளா நினைச்சுக்கிறது தானே அது எல்லாமே. கவிஞனுக்கு எப்பவுமே காதல் இருக்கணுங்க, கலைஞனுக்கு எப்பவுமே காதல் இருக்கு. அவன் காதலிக்கிறது நிப்பாட்டிட்டானா அவன் வயசாயிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், போல்டு அவன் வீட்டில் உட்காந்துடணும்.
அதனால் காதல் எந்த நேரமும் காதலிச்சிட்டே இருக்கு. எதையாச்சும் ஒன்று காதலி, ஒன்று பொண்ணை காதலி, இல்லை மண்ணை காதலி, மரபை காதலி, இல்லை நண்பனை காதலி, ஏதோ ஒன்று ஒரு நம்பிக்கைக்குள் பற்று. இல்லை அவங்க பார்வைக்கான அர்த்தம் தெரிஞ்சிச்சு எனக்கு. பாடுற பாட்டு வந்து மானே மானே சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சாங் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு லவ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த பாட்டு பிடிக்கும். அது மாதிரி என்னையும் அவர் லவ் பண்ணார். அந்த பாட்டு அப்பைக்கு எனக்கு ரொம்ப ஆஹா இப்படிலாம் எழுதுறாரு பண்ணாரு பண்ணாரு முடிந்த காலம் பண்றாருன்னு சொல்லல. லவ் பண்ணணும் 2 பேரும். அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்கு தான் நிறைய இன்டர்வியூ கூப்பிட போது என் பொண்டாட்டி என்னோட சேர்த்து கூப்பிடாதீங்க, என்னைய வச்சு நேரம் வச்சு செய்யும். நீங்க என்ன ஆனா இதையாவது பிளான் பண்ணி இந்த அபி பண்ற வேலை இருக்க. ரொம்ப பிடிச்ச பாட்டு மானே மானே சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்னைக்குமே நீங்க உங்க ஃபேன்ஸை விட்டு கொடுத்ததே இல்லை சார். எங்க பேசினாலும் எப்போ பேசினாலும் நன்றி சொல்லும் போது இசையமைப்பாளர்களுக்கு சொல்லுவீங்க, கடவுளுக்கு சொல்றீங்க. அதே சமயத்தில் உங்களோட ஃபேன்ஸ் ரசிகர்களுக்கு சொல்லாமல் விட்டதே கிடையாது. அது அது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அது வந்து எனக்கு 2 இடத்துல இருந்து வேணும் சார். 2 பேருமே சொல்லலாம். நாட்டுப்புற கலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபேன் மொமெண்ட், அது வந்து நீங்கள் மறக்கவே முடியாது அப்படின்றதும் சொல்லலாம். சினிமாவுக்கு வந்த அப்புறமா நடந்தது. ஏன்னா எங்கேயுமே நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லை உங்கள் ஃபேன்ஸை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அதனால் அங்கே கரகாட்ட கலையில் இருக்கும்போது எங்களுக்கு ரசிகர் மன்றம்லாம் வச்சாங்க தென் மாவட்டத்தில். இன்னும் கூட அந்த ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வீட்டில் கிடக்கு. அது நான் கண்ட ஒரு, ஏன்னா இவங்க அப்பா பெரிய ஆட்டக்காரங்க, அவங்க அம்மா பெரிய ஆட்டக்காரங்க, அவங்களாம் காதுபட எங்கள் அப்பாலாம் நாசுரக்காரர், அதனால் பேசிக்கிடுவாங்க. அவங்களாம் பயங்கரமானது. அவங்க அந்த லிஸ்ட்டில் நானும் வந்து நின்றேன். இவங்க ஆடும்போது வண்டி கட்டி கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு மூத்தவங்களை. நாங்கள் ஆடும்போதும் நான் அந்தோனி ரீதா நிகழ்ச்சி வருதுன்னா அப்படின்னு வண்டி கட்டி கூட்டம் வந்துச்சு. அதை பார்த்தோம். அது அங்கே கலையில் இந்த ரசிகர்கள் வந்து எப்போவுமே இது வரைக்கும் கூட டச்சில் இருக்காங்க. எல்லாருமே பேசுவாங்க. எல்லா ஊருக்கும் நான் போயிட்டு தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா கூட ஜாலியாக போயிட்டு வருவேன். இங்கே சினிமாவுக்கு வந்து நான் போராட ஆரம்பித்தோன்னே அதே ரசிகர்கள் தான் இங்கே வந்து அவங்களோட தான் வந்து ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தவன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கடைகளில் படுத்து கிடந்தவன், அப்புறம் ஆட்டோ ரசிகர்கள் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க என்னை கண்டுபிடிச்சி அவங்க ஆட்டோவிலே வச்சு பயணித்தாங்க. நிறைய இடத்துக்கு என்னை கூட்டி போகிறது, காசே வாங்காமல் நிறைய இடத்துக்கு கூட்டி போகிறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோக்காரங்க வீட்டில் தான் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன ரூம்லாம் வாடகைக்கு இருந்து இப்போ ஒரு 5-6 வீடு மாறி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஓகே இதுங்களா அந்த ரசிகர்கள் நான் நேரில் ரத்த உருவ சிந்தி உழைக்கும் போது பார்த்த ரசிகர்கள் சினிமா வரைக்கும் என்னுடைய கூட இருந்து இது நாள் வரைக்கும் கூட இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இவங்களாம் கண்ணுக்கு தெரிஞ்ச ரசிகர்கள். கண்ணுக்கு தெரியாமல் நம்ம எது பண்ணாலுமே வந்து அதை ரசித்து ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டால் கூட, ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டால் கூட ரசித்து நம்ம மனசறிஞ்சு நம்மளுக்கு நல்ல ஒரு கமெண்ட், நல்ல கமெண்ட் கொடுத்து நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே ஏதோ ஒரு வகையில். அந்த கலைஞர்கள், அந்த ரசிகர்கள் இல்லாமல் எந்த கலைஞனும் முன்னேற முடியாது. அதனால் எப்போவுமே அவங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேருமே நன்றி சொல்லிக்கிட்டு இருப்போம். அண்ட் இது இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க அவர் சொல்லியிருந்தாரு உங்கள் அப்பா அம்மாவே மிகப்பெரிய ஆட்டக்காரங்க அப்படின்னா, அந்த லிஸ்ட்டில் அவர் வந்து நிற்கிறாருங்கும் போது உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு பெருமை இருக்குல்ல, ஏன் மருமகன் என் மாப்பிள்ளை வந்துட்டார் இந்த இடத்துக்கு அப்படிங்கும்போது. அந்த பெருமை மட்டும் இல்லை, அவங்க நிறைய ரசிச்சவங்க எங்கள் அப்பா அம்மா. அவரை வந்து அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கே முதல்ல நான் வந்து அது ஒரு தேர்ந்தெடுத்ததுக்கே நான் வந்து அவங்கள வந்து இதை சொல்லணும். அவ்வளோ பெரிய கலைஞர்கள் வந்து அது இந்த வயசில் 16 வயசில் எப்படி உங்களுக்கு கல்யாணம் வைக்கிறதுன்னு அதையும் கூட யோசிச்சிருக்காருன்னா. அதாவது அப்பா அம்மா வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கல. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நிறைய பேர் 6 பேர் பொம்பளை பிள்ளைங்க. இன்னொரு பெரியம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, 2 தரம் அப்பாவுக்கு. அதில் 2 பசங்க இருக்காங்க. 8 பிள்ளைங்க நாங்கள். இந்த 8 பிள்ளைங்களில் வந்து பசங்களை அவர் யோசிக்கல. 4 பொம்பளை பிள்ளைங்க என்னென்னா சின்ன வயசில் கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது அவரோட ஆசை கிடையாது. நம்ம நல்லா இருக்கும் போதே பிள்ளைங்க கெட்ட பேர் வாங்காத அளவுக்கு கட்டி கொடுத்துடணும், அவரோட ஆசை தான். நாங்கள் 4 பேர் 6 பேர் சம்பாரிச்சதுக்கு அவர் எப்படியே இருக்கலாம், சம்பார்த்தனை எதிர்பார்க்கல. நல்லபடியாக ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம மூச்சு இருக்கும்போதே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறத மட்டும் தான் யோசிச்சாங்க. அந்த வழியில் வந்து எல்லாரை விட இவரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாங்க எங்கள் அப்பாவும். அதே மாதிரி எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாங்கள் இருக்கும்போது உங்கள் அப்பா நானும் நல்லா மாமான்னு அவர் கிண்டல் பண்ணி நல்லா கச்சி கச்சிலாம் கூட்டம் தூங்கிட்டு இருக்கோம், காலெல்லாம் பிடிச்சி எழுப்பேன். ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதே அப்படியே மரியாதையாக மாறினுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்னைய கழுவி ஊற்றிருக்காரு. அதெல்லாம் வேறு கழுவி ஊற்றுறதோட ஒரே கிரவுண்டில் எங்கள் அப்பா, இவங்க, எங்கள் அண்ணன், நாங்கள் எல்லாருமே ஆடி இருக்கோம். இவங்க அப்பா செட்டு வாங்கியிருப்பாரு, நான் ஆடுறதுக்கு போயிருப்பேன். பயங்கரமாக ஆடி இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இவங்க அண்ணன் அங்கேருந்து வருவார், வந்து ட்ரெஸ்ஸை கழட்டுறா அப்படின்னு சொல்லுவார். ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்தோன்னா இவங்க அண்ணன் ஆடு கொஞ்சம் நேரத்தில் அவர் போயிடுவார். அடுத்து இவங்க அப்பா வருவார், வந்து ட்ரெஸ்ஸை கழட்டியா சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு போயிடுவார். எல்லாருமே ஏதோ ஒன்று என்னை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க சாமியாக இருக்காங்க எல்லாருமே.
என்னை நம்பி எடுத்தவங்க குடும்பத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நம்புகிறேன். அவங்கள முன்னாடி சாமியாக வச்சு போயிட்டுருக்கேன். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.